நேரத்தில் உங்களுக்கு சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக சில விஷயங்கள், வேதாகமத்தில் பெண்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது, வேதாகமத்திலிருந்து பெண் பிள்ளைகளுக்கு, வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்குரிய தகுந்த ஆலோசனைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு முன்பாக நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் மட்டும் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, உங்களுடைய லைஃப் டெரிட்டரியில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கும் இதை கற்றுக் கொடுங்க. அது ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் உங்களுடைய எதிர்காலத்துக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாகவும் இருக்கும். நீங்கள் வருங்கால சந்ததியை கொடுக்க போகிற பாத்திரங்கள், கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்ட உங்களிடத்தில் ஸ்பெஷலான அனட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ரெஷியஸான பிள்ளைங்க. நீங்கள் எப்படி ஆரோக்கியமாக இருந்து வருங்காலத்தில் வைராக்கியமான, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பக்கூடிய தூண்களான சந்ததிகளை உருவாக்குறது நீங்கள் எப்படி, வேதாகமத்தின் அடிப்படையில் நீங்கள் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறது, சந்ததி சந்ததியாய் ஒரு தலைமுறை தேவனை சேவிக்கும் என்று சொன்னது போல் நீங்கள் எப்படி அதுக்கு காரணமாக இருக்கணும். நீங்கள் சின்ன பிள்ளைங்கன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய கரத்தில் உள்ள அலங்காரமான கிரீடமாக இருக்கிறீங்க, அலங்காரமான கிரீடமாக இருக்கீங்க. ஒவ்வொருத்தருடைய தலைமையிலையும் ஆண்டவர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு. அடுத்த சந்ததிக்கு நீங்கள் என்ன லைட்டை நீங்கள் பாஸ் ஆன் பண்ணணும், என்ன கருத்துக்களை, ஐயா சொன்ன மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை அடுத்த சந்ததிக்கு நீங்கள் எப்படி பாஸ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டு நல்ல ஆழமாக கிறிஸ்தவத்தில் வேரூன்றி ஒரு நல்ல கிறிஸ்தவ சமுதாயத்தை படைப்போம் அப்படிங்கிற ஒரு புது தீர்மானத்தோடு இந்த இடத்த விட்டு காலடி எடுத்து வைக்க போகிறோம். இந்த கட்டடத்துக்குள்ளே, இந்த பில்டிங்குள்ளே நுழைந்திருக்கிற உங்கள் கால்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் தாமே நித்திய ராஜ்யத்துக்கு நேராக நடத்துகிற அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வாராக. இப்பொழுது நம்ம மத்தியில் டாக்டர் திவ்யா கேர்லின் வந்திருக்காங்க. அவங்க சிஎம்சி மருத்துவக் கல்லூரியில் ஆலோசனை சொல்லுவதற்கு, மன ரீதியான ஆலோசனை சொல்வதற்கு, கவுன்சிலிங் சொல்வதற்காக உலகத்தரம் வாய்ந்த கல்லூரி நம்முடைய கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரின்னு தெரியும். அங்கே தன்னுடைய பயிற்சியை முடித்து இப்பொழுது ஜெயராஜ் அன்னபாக்கியத்துலேயும் சிஎஸ்ஐ பெல் ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க சிறந்த பணி செய்கிறாங்க. நம்முடைய எமிலையாவும் அநேக பள்ளிகள்லையும் கல்லூரிகளிலையும் அவர்களை பயன்படுத்தி வருகிறாங்க. ஜேடிகே டிவிலையும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவதற்கு சில முக்கியமான நாட்களில் அவங்க பயன்படுத்தப்படுறாங்க. அவங்க இப்பொழுது உங்கள் மத்தியில் இந்த செஷன் எடுப்பாங்க. அவங்களுக்கு உதவியாக டாக்டர் ஜிமல் வந்திருக்கிறாங்க. அவங்க சிஎஸ்ஐ பெல்பின்ஸ் மருத்துவமனையில் டியூட்டி டாக்டராக பணி செய்து கொண்டு இருக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரம் பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஜெபித்து இந்த செஷனை அவங்க கையில் கொடுக்குறேன். இன்றைக்கி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் மோஸ்ட்டாக கவுன்சிலிங்க்கு என்னென்ன காரணத்துக்காக வராங்க அப்படின்றத பற்றி ப்ரீஃபாக ஒரு செஷன், மோஸ்ட்லி ஒரு எஜுகேட்டிவ் செஷன் மாதிரி தான். ஏன்னா முன்னாடி இருக்க செஷனில் நிறைய பார்த்துட்டிங்க, இது ஜஸ்ட் ஒரு எஜுகேட்டிவ் செஷன் மாதிரி. ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்றத பற்றி கொஞ்சம் பேசலாம். ஸோ செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்குள்ள உங்கள் எல்லாருக்குமே எல்லா கருத்துக்களும் தெரியும், பிகாஸ் கூகுளில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் இதில் எது உண்மை, எது பொய், எதை நம்பலாம், எதை நம்பக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ அது நம்ம தெளிவாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செஷனில் நான் 3 பாக்ஸஸ் வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு சைஸஸில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கட்டுக்கதை, பாட்டி கதை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சின்ன கட்டுக்கதைகளும், அடுத்தது அதுக்கேற்ற மாதிரியான சயின்டிஃபிக் ட்ரூத், அதாவது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். அடுத்தது கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம பிப்ளிக்கல் ட்ரூத், பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு வாலண்டியர்ஸ் ஒரு 3 பேர் முன்னாடி முதல்ல வருவீங்களா? கடவுள் மீது பற்று உள்ளவர்கள் செக்ஸ் பற்றிய எண்ணங்கள் கொள்வது தவறு. இது கட்டுக்கதை, அதாவது கடவுள் மீது பற்றுள்ளவர்கள் செக்ஸ் பற்றின யோசனை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஒரு கட்டுக்கதை. ஏன் அப்படின்னு சொன்னால் 15லேருந்து 25, 28 இந்த வயசில் இருக்கிறவங்களாம் யூத் குரூப் இல்லையா? ஸோ இவங்களுக்கு சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஏஜ் குரூப்புக்கு உள்ளவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? உடம்பளவுலையும் மனசளவுலையும் நம்ம
மாறுபாடுறோம், நம்ம சேஞ்ச் ஆகிட்டோம். பழைய மாதிரி குழந்த மாதிரியும் நம்ம இல்லை, பெரியவங்க மாதிரியும் கிடையாது. ஸோ இந்த அடலசன் ஏஜ் குரூப்பில் உடம்புல நிறைய விதமான ஹார்மோன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் பேசக்குள்ள இதை நீங்களே சொன்னீங்க, இதெல்லாம் ஹார்மோன்ஸ் அப்படின்னு. கரெக்ட். ஸோ இதெல்லாமே ஹார்மோன்ஸ்னால வர யோசனைகள் தான் இந்த செக்ஸ் பற்றின யோசனைகள். இது கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி யோசனை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து கட்டுக்கதை. அப்போ உண்மை என்னதுன்னு பார்க்கலாம். ஒரு நபர் கடவுள் மீது பற்றுள்ளவர்களாகவும் இருக்கலாம். ஒரு குடும்பமாக கணவன் மனைவி என்ற அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த உறவில் செக்ஸ் மீது ஈடுபாடு கொள்வது அவசியமும் மற்றும் உடல் மன நலத்திற்கு தேவையானதும் கூட. ஸோ இதுதான் உண்மையான விஷயம். அதாவது கடவுள் நம்பிக்கையும் நமக்கு தேவை. இன்னொரு விஷயத்தில் குடும்பமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கக்குள்ள செக்ஸ் பற்றின யோசனைகள் வர்றது சரி. ஆனால் உங்களுக்கு இன்னும் அந்த ஏஜ் குரூப் வரலை, அது வரையிலும் ஹார்மோன்ஸாகவே பார்த்துட்டு வெயிட் பண்ணுறது தான் நல்ல விஷயம். ஸோ பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஃபஸ்ட்டு காட் வந்து மேன் விமென்னு கிரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன ஒர்க் கொடுத்தாங்க? பலுகி பெருகுங்க. பலுகி பெருகிட்டு அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்க எல்லா ஜீவ ஜந்துக்களையும் நீங்கள் ஆளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பலுகி பெருகுங்கன்னு சொன்னது கடவுள் நமக்கு கொடுத்துருக்க டாஸ்க். அப்படி இருக்கக்குள்ள செக்ஸ் பற்றின யோசனை தவறான்னு கேட்டால் கட்டாயம் தவறு கிடையாது. ஆனால் பலுகி பெருகுங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கடவுள் என்ன சொன்னார்? ஏற்ற துணையாகிய ஏவாளை கண்டு ஆதாமுக்கு கொடுத்துட்டு அப்புறம்தான் பலுகி பெருகுங்கன்னு சொன்னார் எல்லாரையும். ஸோ எப்போவுமே ஏற்ற துணை அப்படின்றது கிடைக்கும் வரையிலும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த பலுகி பெருகுங்கள்னு கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளையை நம்ம கீழ்ப்படிக்கணும். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 1 கொரிந்தியர் 6:19-20. இந்த வசனங்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் இந்த ஏஜ் குரூப்பில். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? நம்மளுடைய சரீரமானது நம்ம கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம சரியான நேரத்தில் கடவுள் ஏற்ற துணை கொடுத்துட்டு அப்புறம் நம்ம செக்ஸ் பற்றின யோசனைகள் கொள்வது நல்லது. அதுக்கு முன்னாடி வர யோசனைகளுக்கு ஈடு கொடுக்காம அப்பவுமே நம்ம என்னது இது ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறது தான் நல்ல விஷயம். அடுத்தது அழகை பற்றி என்ன கட்டுக்கதை பரவிட்டுருக்குன்னு பார்க்கலாம். கவர்ச்சியான தோற்றம் உள்ளவர்கள் மட்டும்தான் அழகானவர்கள். ஸோ கவர்ச்சியான தோற்றம், சரியா? ஸோ இது அழகு அப்படின்னு யார் நமக்கு சொல்லி கொடுத்தா? ஸோ மீடியாவில் நிறைய பேர் வந்து இப்படி இருந்தால் தான் அழகு, கொஞ்சம் நல்லா ஃபேராக இருக்கணும், நல்லா ஹைட்டாக இருக்கணும், நல்ல மூக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கணும், நல்ல முடியெல்லாம் நல்லா பெருசாக இருக்கணும், இப்படிலாம் இருந்தால் தான் அழகு அப்படின்னு மீடியாவில் நல்ல வந்து நமக்குள்ள ஒரு பொய்யான ஒரு கட்டுக்கதையை பரவிட்டுருக்காங்க. ஸோ அது கட்டாயமாக உண்மை கிடையாது. ஸோ தேவையில்லாமல் இந்த மீடியாவில் இருக்கிற காரியங்களை நம்ம உள்ளே எடுத்துக்கக்குள்ள எப்படி ஆகிடுது? நம்ம மேலே உள்ள எதிர்பார்ப்புகள் நமக்கு அதிகமாகிடுது. கடவுள் நமக்கு ஒரு சரீரம் கொடுத்துருக்காரு, நமக்குன்னு கண்ணு மூக்கு வாய் எல்லாம் கொடுத்துருக்காரு, எந்த ஒரு குறையும் வைக்கலை. நம்ம கட்டாயம் கடவுள் முன்னாடியும் சரி நம்ம அழகானவர்கள் தான். ஸோ அழகு வெளி தோற்றத்தினால மட்டும் கிடையாது, நம்மளுடைய குணத்தினால தான். ஸோ பைபிளும் நிறைய காரியங்கள் அதை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ உண்மை என்னென்னா கவர்ச்சியான தோற்றம் மட்டும் அழகை விவரிக்க இயலாது. ஸோ கவர்ச்சியான தோற்றம் அதை மட்டும் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை மட்டும் வச்சு நம்ம இவங்க அழகானவங்க அப்படின்னு கட்டாயம் சொல்ல முடியாது. பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. 1 பேதுரு 3:3-4 சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். சரி, இந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அமைதியும் சாந்த குணம், ஸோ குணத்தை வச்சு தான் ஒருத்தவங்களுடைய அழகை நம்ம சொல்ல முடியும். இப்போ இருக்கிற ஃபேமிலி லைஃப்பில் எல்லாரும் பொண்ணு அழகாக இருக்குது அப்படின்னு கல்யாணம் பண்ணுறாங்க. பட் ஆனால் நிறைய பேர் அந்த மேரேஜ் லைஃப் கூட அவங்களுக்கு கண்டினியூ ஆக முடியாமல் போயிடுது. இதுக்கு என்ன காரணம்? வெறும் வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்து ஏமாந்து போகிறது தான். ஸோ நல்ல குணமாகிறத யாராலையும் அது உங்ககிட்டேருந்து பறிக்கவே முடியாது. ஸோ
நல்ல ஒரு குணத்தை உங்களுக்குள்ள நீங்கள் க்ரியேட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறது உண்மையான அழகு. சரிங்களா? அடுத்தது மென்ஸ்ட்ரேஷன் பற்றி நம்ம உள்ள கட்டுக்கதைகள் அது கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஸோ மென்ஸ்ட்ருவேஷன் சொன்னதும் எல்லாரும் கொஞ்சம் என்ன சொல்லிங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ மென்ஸ்ட்ருவேஷன் அப்படின்னக்குள்ளே பீரியட்ஸ். சரிங்களா? ஸோ பீரியட்ஸ் பற்றின கட்டுக்கதைகள் என்ன அப்படின்னா, மாதவிடாயின் பொழுது பெண்கள் தூய்மையற்றவர்கள். ஸோ மாதவிடாய் பொழுது பெண்கள் தூய்மையற்றவர்கள், எல்லாரும் வீட்டுக்கு ஓரமாக போய் உட்காந்துருங்க, வெளியில் வரக்கூடாது, வீட்டிலே இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஆனால் இது உண்மையாக தவறா? பெண்கள் மாதவிடாயினால் அசுத்தமானவர்கள் அல்ல, சுகாதாரமான முறைகள் கை கொண்டால் அனைவரையும் போல சுத்தமானவர்கள் தான். ஸோ மென்ஸ்ட்ருவேஷன் டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க வேண்டிய டைம். ஸோ அந்த நேரத்தில் நார்மல் டைமை விட இப்போலாம் இருக்கிற சம்மருக்கு எல்லாருமே ட்வைஸ் 2 தடவை குளிக்கணும்னு சொல்கிறோம். மென்ஸ்ட்ரேஷன் டைமில் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். ப்ளஸ் பேடெல்லாம் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணணும், இதெல்லாமே கூட இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அசுத்தமானவர்கள் கிடையாது, நம்ம எல்லாரும் போல் சுத்தமானவர்கள் தான். இது எதுக்காக நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பேர் ஒழுங்கான மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் இல்லாததுனால என்ன ஆகிடுது, சில பேருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வருது, இன்னும் சில பேருக்கு என்ன சொல்கிறது அந்த ஒரே பேடை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுனால பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது அப்படின்றத தான் அந்த காலத்தில் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, அசுத்தமானவர்கள் அப்படின்னு ஒதுக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. எவ்வளோ ரிப்பீட்டடாக நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க, எவ்வளோ ரிப்பீட்டடாக ஹைஜீன் ஃபாலோ பண்ணுறீங்களோ நீங்கள் சுத்தமானவர்கள் தான். ஸோ பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சூதக ஸ்திரீ தன் சரீரத்தில் உள்ள உதிர ஊரின் நிமித்தம் 7 நாள் தன் விளக்கத்தில் இருக்க கடவுள். அவளை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்படிப்பானாக. லேவியராகமும் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் 23ஆம் வசனம். ஸோ இது வந்து பழைய ஏற்பாட்டில் இது வந்து இம்பியூர் விமென் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கோள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தினுடைய போ என்றார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். ஸோ இதில் வந்து ஜீசஸ், ஸோ இது வந்து 12 வருஷம் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து ஜீசஸோடைய க்ளோக்கை வந்து தொட்டாங்க. தொட்டப்போ காட் என்ன சொல்லலை, அசுத்தமானவளே அப்படின்னு சொல்லலை, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு தான் சொன்னார். ஸோ நம்ம பீரியட்ஸ் டைமில் அசுத்தமானவர்கள் அப்படின்ற எண்ணம் யாருக்கும் இருக்க வேண்டாம். எல்லா நேரமும் நம்ம சுத்தமானவர்கள் தான், ஹைஜீன் ஃபாலோ பண்ணால். ஸோ அடுத்த விஷயங்கள் மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ், இதை பற்றின கட்டுக்கதைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு புது விதமான கல்ச்சர் உள்ளே வந்துட்டுருக்கு. சிட்டியில் வந்துருச்சு, இன்னும் நம்ம ஏரியாக்கெலாம் வந்திருக்கான்னு நமக்கு இன்னும் ஒழுங்காக சொல்ல முடியலை. ஆனால் இப்போவும் கூட நிறைய பேர் வராங்க, நாங்கள் லிவிங் டுகெதரில் இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லக்குள்ள என்ன ஆகிடுது அப்படின்னா, நம்ம சரீரத்தை நம்ம மதிக்காமல் போகிற மாதிரி தான் அது இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பு எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப், இது ஒரு பெர்மனெண்ட்டான ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஸோ இதில் நிறைய பேர் இந்த ஹார்மோன்ஸ்னால் என்ன பண்ணிடுறாங்க, தப்பான முடிவு எடுத்துடுறாங்க. இந்த 15 வயசுலேருந்து 25 வயசு. ஸோ ஆய்வுகள் என்ன சொல்லுது, ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் கான்டாக்ட் அதை வந்து எவ்வளோ வயசுக்கு நீங்கள் தள்ளி போடுறீங்களோ அவ்வளோ வயசுக்கு உங்களுக்கு தேவையில்லாத தொற்று நோய்கள், ஹெச்ஐவி, ஹெச்பிவி, ஹெப்பாட்டிட்டிஸ் பி, இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் எல்லாம் வராமல் நம்ம தடுக்க முடியுது. எவ்வளோ ஏர்லியாக நீங்கள் காண்டாக்ட் வைக்கிறீங்களோ அவ்வளோ ஏர்லியாக உங்களுக்கு என்ன ஒரு செக்ஷுவல் மெச்சூரிட்டி இல்லை, எமோஷ்னல் மெச்சூரிட்டி இல்லை, ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி இல்லை, நம்மளுடைய ஹார்மோன்ஸ்க்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா தேவையில்லாத தொற்று நோய்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், விக்டிம் ஆகிடுறோம். ஸோ இதனால் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கட்டுக்கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நபர் பலருடன் உடலுறவு கொண்டாலும் உடனுக்குடன் பிற உறுப்புகளை கழுவினால் HIV/AIDS தவிர்க்கலாம். ஸோ அதாவது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பலரோடு காண்டாக்ட் வச்சாலும் பிரச்சனை இல்லை, உடனே நம்மளுடைய பிறப்புறுப்பு ஜெனிடேலியாவெல்லாம் வாஷ் பண்ணிட்டோன்னா நமக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் வராது அப்படின்னு ஒரு விஷயம் பரவிட்டுருக்கு. அது சரியான கட்டுக்கதை. உண்மை என்னன்னு பார்க்கலாம். பிறப்புறுப்புகளை உடனுக்குடன் கழுவுவதனால் மட்டும்
ஹெச்ஐவி ஏஐடிஎஸ் பரவுவதை தவிர்க்க முடியாது. ஸோ இதனால் தவிர்க்க முடியாது. எதனால் தவிர்க்க முடியும்? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி வெயிட்டிங் பேஷண்ட்லி, அதாவது ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் கான்டாக்டை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம தள்ளி போடுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம தேவையில்லாத ஹெச்ஐவி போன்ற தொற்று நோய்களிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். வேசித்தனம் இராதபடிக்கு அவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவளாய் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 7:8. ஸோ பைபிள் எதுக்காக கல்யாணம் பண்ண சொல்லுது? வேசித்தனம் இல்லாதபடி அதுக்காக மட்டுமே நம்மளை ஒரு சேஃபான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விதமான என்ன சொல்கிறது, ஹார்மோன்ஸாக இருக்கட்டும், எல்லா விதமான யோசனைகள் இருக்கிறது நார்மல். ஆனால் வேசித்தனம் இல்லாதபடிக்கு நம்மளுடைய சரீரம் தேவையில்லாத நோய்கள் கொண்டு தேவனுடைய ஆலயத்தை நம்ம துன்புறுத்தாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அவங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட மட்டும், லைஃப் பார்ட்னர்ஸ் கிட்ட மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப் கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியான விஷயம் ஹோமோசெக்ஷுவாலிட்டி பற்றி. இப்போது ஹோமோசெக்ஷுவாலிட்டி அப்படின்னு சொன்னால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, கோ எஜுகேஷன் சரி வராது, பசங்கக்கிட்ட பேசினா ஏதாவது தப்பு பண்ணிடுவா அப்படின்னு பெண்கள் ஸ்கூலு, பெண்கள் காலேஜ் அப்படின்னு விமென்ஸ் இதுக்கே எல்லா பிள்ளைங்களையும் சேர்த்து விடுறாங்க. அப்படி இருக்கக்குள்ள அதுலேயும் சில கட்டுக்கதைகள் வருது. என்ன மாதிரி கட்டுக்கதைன்னா, பெண்கள் கிட்ட மட்டும் பேசுகிறாங்க, ஆண்கள் கிட்ட மட்டும் பேசுகிறாங்க, அப்போனா அவங்க 2 பேரும் ஹோமோசெக்ஷுவல் அப்படின்னு ஒரு கட்டுக்கதை. அதுதான் சொல்கிறாங்க. பெண்கள் பெண்களோடு மட்டும் பழகுவதும் ஆண்களோடு மட்டும் பழகுவதும் தான் ஓரினை சேர்க்கை. ஓரின சேர்க்கைனா ஹோமோசெக்ஷுவாலிட்டி. ஸோ இப்படி சொல்கிறது கட்டுக்கதை. உண்மையான விஷயம் என்னன்னு பார்ப்போம். ஓரின சேர்க்கை என்பது ஒரே பாலினத்தவர்களின் மீது வரும் பாலின ஈர்ப்பு. ஸோ இது செக்ஷுவல் டிசையர். ஸோ செக்ஷுவல் டிசையர் வேறு, நம்ம யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோன்றது வேறு. ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, ஹோமோசெக்ஷுவாலிட்டி வேறு. ஸோ இதை பற்றி பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடு சம்யோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஸோ பைபிள் இதை கண்டிக்குது. நம்ம இந்த மாதிரியான காட்ஸ் பிளானை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. ஸோ காட்ஸ் இன்டென்ஷன் மேன் வித் விமென். ஸோ இது நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பைபிள் நமக்கு சொல்லுது. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம செக்ஸ் எஜுகேஷன் பற்றி சில காரியங்கள் பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது செக்ஷுவல் தாட்ஸ் வர்றது தப்பா சரியா அது. அடுத்தது பியூட்டி, அழகுனா என்ன. அடுத்தது மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பற்றி பார்த்தோம். 4ஆவதாக ப்ராஸ்டிடியூஷன், மல்டிபிள் செக்ஷுவல் கான்டாக்ட்ஸ் பற்றி பார்த்தோம். ஃபைனலாக நம்ம பார்த்தது ஹோமோசெக்ஷுவாலிட்டி பற்றி. ஹோப் உங்களுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் கிளாரிஃபை ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அசர்ட்டிவ்னஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இவங்க நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரீஃபிங். ஸோ அசர்ட்டிவ்னஸ் அப்படின்னு சொன்னால் ட்ரைங் டு சே நோ, அதாவது எனக்கு வேண்டான்னா நான் வேண்டான்னு சொல்லணும். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம வேண்டான்னாலும் இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அவங்க கொஞ்சம் நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகிடும், நம்ம மரியாதை போயிடும், சரி வேண்டான்னு என்ன சொல்லிட்டு நம்ம எடுத்து செய்வோம் அப்படின்னு நிறைய காரியங்களை நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம். அதனால வர டேஞ்சர்ஸ் அதிகம். ஸோ நம்ம மத்தியில் இப்போ 2 பேர் நமக்கு அதை எப்படி நோ சொல்லணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அனுஷா மிகவும் அன்பானவள். சிறுவயது முதல் ஞாயிற்றுக்கிழமை அவளுக்கு மிகவும் முக்கியமான நாள். முதல் பெல் அடிப்பதற்கு முன் ஆலயத்தில் இருப்பாள். சண்டே ஸ்கூல் எடுப்பது அவளுடைய புதிய ஊழியமாக இருந்தது. பள்ளி முடித்து 6 மாதங்கள் தான் ஆகிச்சு. கல்லூரியில் நண்பர்கள் கிடைக்க ஆரம்பித்தது. இப்பொழுதுதான் வாணி அவளுடைய புது தோழி. முதன்முறையாக வெளியே செல்ல குற்றாலம் சிப் என்று தோழிகள் 4 பேர் போகலாமா என்று அழைத்தனர். அனுஷாவிற்கு ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம், எப்படி கூறுவாள்? ஸோ அனுஷா வாணின்னு 2 பேர் இருக்காங்க. அனுஷாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும்னு ஆசை. ஆனால் அவங்களுக்கு சண்டே ஸ்கூல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை நான் வரமாட்டேன் அப்படின்றத அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இவங்க அனுஷா, அவங்க வாணி. வாணி ட்ரிப்புக்கு போகலான்னு கூப்பிடுறாங்க. அனுஷா என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் குற்றாலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு எல்லாருமே சேர்ந்து ஜாலி என்டர்டெயின்மெண்ட் பண்ணதுக்கு போகிறேன், நீ வாரியா? இல்லைப்பா, நான் வரல. எனக்கு நான் சண்டே ஸ்கூல் வாட்டி நான் 6 மாதம் ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். நான் உங்கள் கூடலாம் ட்ரிப்பு வரல. ஏசப்பா எனக்காண்டி காத்துட்ருப்பாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும். நான் உங்கள் கூட ட்ரிப்பு வரல. ஏன்னா ஏசப்பா எனக்காண்டி காத்துட்ருப்பாங்க. நான் போய் ஊழியம் செய்யணும் எல்லாருக்கும். அதெல்லாம் கிடக்கு, நீ வா, நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாம்.
இல்லை வேண்டாம், நான் வந்து பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சர்ச்சுக்குள்ளே போயிடுவேன், அதனால் நான் வந்து ஏசப்பாக்கு நான் ஊழியம் செய்ய போகிறேன், அதனால் நான் வந்து உன் கூட வரல, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இல்லை வா, அங்கே நல்லா இருக்கும், குச்சாத்தில் நிறைய தண்ணி விழுவாங்க, அங்கெல்லாம் போய் குளிக்கலாம் வா. இல்லை வேண்டாம், நம்ம என்னைக்காவது காலேஜ் லீவ் விடும்போது நம்ம போய் பார்த்துக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேண்டாம். சரி, வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நல்லாவே நடித்தாங்க. ஸோ ஒரு நோ சொல்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ எனக்கு ஒரு சின்ன பாப்பா இருக்கா, ஒரு 2 வயசு பாப்பா வந்து நம்ம வந்து அம்மாக்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, பாப்பாவுக்கு நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி விடணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ அப்போது அந்த பாப்பாவுக்கு நெட் மாடல் ட்ரெஸ்ஸு நம்ம நிறைய வாங்கியும் வச்சுருப்போம், கொஞ்சம் கவனிக்கலாமே. ஸோ அப்போது நம்ம வாங்கி வச்சுருக்கோம், வாங்கி வைக்கக்குள்ளே அந்த பிள்ளை என்ன சொல்கிறா, நோ நோ இது எனக்கு போட்டால் நோ நோ. அவளோட லாங்குவேஜில் என்ன சொல்லுவான்னா, நோ நோ, கசன்னா ஹீட்டாக இருக்குது, இதை போட்டால் எனக்கு ஹீட் ஆயிரும். நம்ம எவ்வளோ தான் ஃபோர்ஸ் பண்ணாலும் நோ அப்படின்றத அவள் கட்டாயம் சொல்வாள். 2 வயசு தான் ஆக போகுது, இன்னும் 2 கூட ஆகலை, 1.25. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த சின்ன பிள்ளை வந்து அவளுக்கு எது வேணும் வேண்டாம் அவள் தெளிவாக இருக்கா, அவளுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் அது போட மாட்டேன், நீங்கள் என்ன அடித்தாலும் நான் போட மாட்டேன், அதில் அவள் தெளிவாக இருக்கா. ஆனால் வயசு போக போக நம்ம எல்லாரும் என்ன ஆகிடுறோம், இல்லை மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அம்மா அப்பா நமக்கு கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க, நம்ம போட்டுக்குவோம். நம்மளோட கம்ஃபர்ட் அப்படின்றத வந்து நம்ம எப்போவுமே வந்து மறந்து போயிடுறோம். ஸ்கூல்லேயும் இது இப்படி தான் நிறைய பேருக்கு பியர் ப்ரெஷர் இருக்குது. பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்குள்ள நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸாமா அதுக்கு முந்தின நாள் வந்துட்டு எனக்கு சொல்லிக் கொடுப்பா, எனக்கு செஞ்சு கொடு, எனக்கு இதை ரெக்கார்டு சொல்லிக் கொடு. நீங்கள் அப்போ தான் ஒரு பிளான் வச்சு படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க கூப்பிட்டதும் ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுமோ, ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் நம்ம எப்படி இருக்கிறது, நம்மளை தனியாக ஐசோலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தயக்கமும் பயமும் வந்துடுது. ஸோ அப்போது நீங்கள் நோ சொல்ல மாட்டுறீங்க. நோ சொல்லாமல் இருக்கக்குள்ளே என்ன ஆகிடுது, ஓவர் பேர்டன் ஆகிடுது, எல்லாத்தையும் நமக்குள்ளேயே வச்சுக்கிறோம். அப்போ ரொம்ப டென்ஷன் தான் அதிகமாகுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு தண்ணி டேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் தண்ணி டேப்பை திறந்து விடுறோம், தண்ணி டேப்பு திறந்துக்கிட்டே இருக்குது, ஃபுல்லாக நிறையுது, நிறைஞ்சிட்டப்புறமும் டேப் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகும், ஓவர்ஃப்ளோ ஆகும். ஓவர்ஃப்ளோ ஆகுக்குள்ளே என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, பண்ணணும், பண்ணாதான் அது நல்லது. ஆனால் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தேவையில்லாமல் டென்ஷன் தான் நமக்கு. ஸோ இது எப்படின்னா, எல்லா எல்லாரையும் நான் பீப்புள் ப்ளீஸ் பண்ணணும், எல்லாரும் என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், எல்லாரும் என் கூட ஒத்துமையாக இருக்கணும், நல்ல விஷயம். ஆனால் நமக்கு என்ன காரியம் முடியும் முடியாதுன்றதில் நம்ம தெளிவாக இருக்கணும். இல்லாத பட்சத்தில் அந்த ஓவர்ஃப்ளோ ஆன தண்ணி டேங்க் மாதிரி நம்மளாம் உட்காந்துட்டு கடைசியாக ஐயோ வேலை இருக்கே, தூங்க முடியலை, பசி எடுக்கலை, பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, தேவையில்லாத எமோஷன்ஸ் எல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கிறது. அந்த ஒரு கட் ஆஃப் பாயிண்ட் தான். ஸோ எப்போ நமக்கு வேணும் வேணான்னு நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ 3 விதமாக வந்து இந்த நோ சொல்ல முடியும். ஒன்று வந்து டைரெக்டாக வேண்டாம்ப்பா அவ்வளோதான். அடுத்தது நம்ம நல்லா அழகாக நடித்தாங்க நம்ம அனுஷா, ஒரு ரீசன் கொடுத்து நோ சொல்கிறது. அதாவது இல்லை எனக்கு சண்டே ஸ்கூல் ரொம்ப முக்கியம், மற்ற எந்த நாளும் கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லி நோ சொல்லிட்டிங்கன்னா, உண்மையாலே உங்களை ஏற்றுக்கிற ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் கட்டாயம் அவங்க அதை வந்து அப்பாலஜியாக அக்செப்ட் பண்ணி, அதை அப்பாலஜின்னு சொல்ல முடியலை, அது வந்து உங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்குவாங்க. இன்னொரு 3வது விதம் என்னென்னா, எனக்கும் உங்கள் கூட ரொம்ப வரணும்னு ஆசை தான், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் வேண்டான்னு தோணுது, எந்த நாள்னாலும் நம்ம போகலாம். அதாவது உங்களுக்கும் அது முக்கியன்றதை நீங்கள் வெளிப்படுத்தணும். இது மாதிரி 3 விதமாக நம்ம நோ சொல்ல முடியுது. ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா நோ நோ நோன்னு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ தான் வந்து நமக்கு வந்து என்ன வேணுமோ நம்ம அதில் நிலையாக இருக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து இன்னொரு சினாரியோ, கிரிட்டிசிசம்கான டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு பார்த்தா திறன் ஆய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதுல தான் ஆர்வமாக இருக்கீங்க. ஸோ நம்ம அது பார்த்துட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜெனிஃபர் 10ஆம் வகுப்பு எக்ஸாம் ரிசல்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தாள். 500க்கு 472 மதிப்பெண்கள். அவளுடைய அக்கா 2 வருஷத்துக்கு முன் 482, 500க்கு 482 எடுத்திருந்தாள். மதிப்பெண்களை பார்த்தவுடன், பாட்டி உனக்கு எப்போவுமே வாய்தான், அக்கா போல் மார்க் எடுக்க முடியலை பார்த்தியா, நீ எல்லாம் எங்கே தேர போகிற, வாழ்க்கையை முடிந்தது போல ஒரு உணர்வு அவளுக்கு. என்ன அறிவுரை கூறுவீர்கள்? சிச்சுவேஷன் புரிஞ்சுதுங்களா? 10வது எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட்டில் வந்து அக்காவை விட தங்கச்சி 10 மார்க் குறை. அக்கா 2 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதியிருக்கா. பாட்டி பிடிச்சி நீ வாயாடின்னு திட்டாங்க. ஸோ ஜெனிஃபர் வந்து இது உண்மையாகவே நடந்த ஒரு சிச்சுவேஷன். ஸோ எனக்கு கிட்ட இந்த பேஷண்ட் சூசைட் அட்டெம்ப்டோடு வந்திருந்தாங்க.
10th ரிசல்ட் முடிச்சுட்டு யார்கிட்டையும் பேசலை, எதுவும் கொள்ளலை. கேட்டால் 10 மார்க் அக்கா விட குறை, வீட்டில் எல்லாரும் என்னை ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாங்க, எனக்கு வாழவே வேண்டாம், நான் சூசைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. சில பேர் நினைக்கலாம், என்னடா இது 472 மார்க் எடுத்துகிட்டு சூசைட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் நமக்கு வெளியிலேருந்து பார்க்கக்குள்ளே இருக்கிற தெளிவு அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. ஸோ என்ன அட்வைஸ் இவங்க கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். பாட்டி, எனக்கு எக்ஸாம் 10th ரிசல்ட் வந்திருக்கு. நான் மார்க் டவுன்லோட் பண்ணிட்டேன். 472 மார்க் நான் எடுத்திருக்கேன். உங்கள் அக்கா 482 எடுத்தா, நீ அவளோட 10 மார்க் கம்மியாக தானே எடுத்திருக்க. நீலாம் எப்படி உருப்படுவ? இவ்வளோ மார்க் கம்மியாக எடுத்துக்க, உனக்கு ஒரு இதாகவே இல்லையா? ஆனால் நான் இவ்வளோ தான் மார்க் எடுக்கணும்னு கடவுளுடைய சித்தமாக இருந்திருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண, கடவுளுடைய சித்தம் இதுதான். ஆனால் நீ வந்து மார்க் கம்மியானது என்ன அப்படின்னா, நீ வந்து கடவுளை வந்து இன்னும் தேடணும்னு நினைக்காத. ஏசப்பா உனக்கு மார்க் அவங்க அக்காவோட 10 மார்க் கம்மியாக கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதில் நம்ம ஆக்சுவலாக வந்து என்ன அட்வைஸ் கொடுப்பீங்கன்னு கேட்டிருந்தோம். ஸோ அட்வைஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள 10 மார்க்கு குறை. ஸோ இவங்களுக்கு என்ன ஆப்ஜெக்டிவ் இருந்திருக்கும்? எல்லாருக்குமே 10th எக்ஸாம் எழுதக்குள்ள என்ன ஆப்ஜெக்டிவ், எல்லோரும் என்ன யோசித்து எக்ஸாம் எழுதுகிறாங்க? வெளியில் இருக்கிற நமக்கு தெரியுது இது வந்து சரியான விஷயம் இல்லைன்னு. ஆனால் அவங்க சுச்சுவேஷன் யோசித்து பார்க்கக்குள்ள அவங்களுக்கு கொஞ்சம் செல்ஃப் எஸ்டீமே குறையாதான் இருந்திருக்கு. அதாவது எனக்கு இது போதும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ் என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா நான் வந்து 10th மார்க்கை வச்சு எனக்கு பயோமேக்ஸ் குரூப் கிடைக்கணும், அதுக்கு என்ன மார்க் இருக்கோ அது எனக்கு போதும். அந்த ஒரு பர்டிகுலர் தாட் அவங்களுக்கு இல்லை. யூஸ்வலாக 10th ரிசல்ட் அப்படின்னோடனே பக்கத்து வீட்டில் எதிர்த்து வீட்டில் எல்லாருக்கும் ஒரே ஆர்வமாயிடும், உங்கள் பொண்ணு என்ன மார்க்கு எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டாக இருக்காது, இது வந்து ஒரு சொசைட்டியோடைய ஈவெண்ட் மாதிரி. இதை நான் ரொம்ப வருஷமாக இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வெளியில் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் நமக்குள்ள என்ன நமக்கு தேவை, நம்மளால் எவ்வளவு முடியும் அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருந்தோன்னா இந்த காரியம் கண்டிப்பாக நடந்திருக்காது. ஸோ ஒருவேளை அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருந்ததா யாருமே வந்து அந்த வாழ்க்கை அவங்களுக்கு திரும்ப கிடைக்காது இல்லையா? ஸோ அவங்க உடனே வந்து ஃபேமிலிகிட்ட பயந்து சொல்ல போய் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, உடனே டியூப் போட்டு எல்லாம் எடுத்ததுனால அவங்கள ரெக்கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஒரு கிரிட்டிக்கல் டைம். ஆனால் நம்மளோட தேவை என்ன, நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்றது, நம்ம மேலே உள்ள எதிர்பார்ப்புகள் நம்ம தெளிவாக இருந்தோம் அப்படின்னா தேவையில்லாத காரியங்கள் நம்மளை எதுவுமே பாதிக்காது. ஸோ இன்னும் ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லணும். இது வந்து செக்ஷுவல் அப்யூஸ் பற்றி. ஸோ முன்னாடியே நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ செக்ஷுவல் அப்யூஸ் பற்றி ஒரு சின்ன சினாரியோ, அது அவங்க நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அனிதா 10ஆம் வகுப்பு படிக்கிறாள். அவள்தான் வீட்டில் கடைசி பிள்ளை. அப்பா அம்மா இருவரும் வேலைக்கு செல்கின்றனர். அவளுக்குள் எப்பொழுதும் சண்டையும் சச்சரவும் தான். அக்கா அண்ணா இருவரும் குடும்பத்துடன் வெளியூரில் தங்கியுள்ளனர். அவளுடைய படிப்பிற்கு உதவும்படியாக பக்கத்து வீட்டில் உள்ள ரமேஷ் டீச்சரிடம் டியூஷன் அனுப்பினர். ரமேஷ் டீச்சருக்கு இவள் மீது ஒரு ஈர்ப்பு. பல மாதங்களாக இவள் நம்பிக்கையை பெறுவதற்கு அவள் பெற்றோரை பற்றி அவளிடம் குறை சொல்வது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கொண்டே இருப்பது, அவளுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அதிகமாக கொடுப்பது போன்ற காரியங்களின் மூலம் அவள் உலகமே அவர்தான் என்று அவளை என்ன செய்தார். ஒரு முறை டியூஷனில் யாரும் இல்லாத நேரம் அவளிடம் தவறாக நடக்க முயன்றார். அவள் அவ்விடத்திலிருந்து வேகமாக ஓடி வீட்டிற்கு சென்றாள். இவளுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் நோ சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நோனா நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, நான் இப்போ சொன்னேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு இருக்கும். நான் ஒரு இன்சிடெண்ட் மட்டும் சொல்கிறேன். நான் ஒரு தடவை பஸ்ஸில் போயிட்டேன், ஃபுல்லாக பஸ்ஸில் ட்ராவல் தான். இது நான் வந்து இந்த கம்பியோரம் பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கேன். இங்கே ஒருத்தர் உட்காந்துட்ருக்காரு, அவர் இங்கே உட்காந்துட்ருக்காரு, கால் இங்கே வர வருது. நான் பார்த்தேன், இப்படி ஃபஸ்ட்டு முறைச்சி பார்த்தேன், அவர் கேட்குற மாதிரி இல்லை, ஒரே மிதி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் என்னை பார்க்க கூட இல்லை. அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நம்ம தைரியமாக ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ப்ரெஷன் வச்சு அவங்கள பார்த்து முறைக்கிறது ஃபுல்லாக. சில பேர் இப்படி பண்ணுறாங்கன்னே பயந்துட்டு அவள் திரும்பிடுவா, அவங்களுக்கு இது சாதகமாக இருக்கும், உட்காந்து உரசிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க கூடாது. ஃபஸ்ட்டு நம்மளோட எதிர்ப்பை வந்து எக்ஸ்ப்ரெஷனால் தெரிவிக்கணும். அதுக்கட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது உட்காந்து பண்ணுறது, பின்னு நம்மகிட்ட இருக்கும், பின்ன வச்சு குத்துறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்படியும் இல்லை, அப்படியும் அவங்க கேட்க மாட்டேங்காங்கன்னா கத்தி
என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு ஒரு பலார்னு ஒரு அறையை போட்டு முடிச்சிடணும். ரொம்ப தேங்க்ஸ், நல்ல அட்வைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு அவள் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது, அவள் வந்து 10th படிக்கிறா. எவ்வளோ அப்போ அவளுக்கு வந்து கண்டிப்பாக மெச்சூரிட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க டியூஷனுக்கு ஜாயின் பண்ணும்போதே கிஃப்ட்ஸ் கொடுக்கும்போதே என்ன காரணத்துக்காக கொடுக்குறாங்கங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தங்க ஆப்போசிட் செக்ஸ் வந்து நம்மளுக்கு gift கொடுக்குறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக கொடுக்குறாங்களா, நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாமல் கண்டிப்பாக யாருக்குமே இருக்காது. நம்மளை பார்க்குற விதத்துலேயே நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இவங்க நம்மளை என்ன நோக்கத்தில் பார்க்குறாங்க அப்படிங்கிறது. அவள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கிஃப்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ அடிக்ட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்படியே அவள் அடிக்ட் ஆனதுக்கப்புறம் அவளுக்கு கொடுக்குற ஒரே அட்வைஸ் என்னென்னா, அவளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நீ பண்ணியிருக்க தப்புடி, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சவன் நீ அவ்வளோதான், நீ பண்ணியிருக்க ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாக அவளோட நெக்ஸ்ட் என்ன தான் போனால் சூசைடுக்கு தான் போவாள். அவள் அதுலேருந்து ரெக்கவர் ஆக மாட்டான். நம்ம போயிட்டு சரி பரவாயில்ல, நம்ம இதுலேருந்து வெளியே வரலாம், நம்ம வந்து எவ்வளோ பயப்படுறோமோ அந்தளவுக்கு நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க. ஒருத்தங்க நம்மளை கிராஸ் பண்ணுறாங்க, நம்மளை டீஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த இடத்துல இவங்க என்னை டீஸ் பண்ணுறாங்க நான் ஓடுறேன்னு ஓடினீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாங்க, பின்னாடி டீஸ் பண்ணுவாங்க. அவங்க அங்கே நிற்கிறாங்கன்னா எதிர்த்து நம்ம பேசும்போது தான் அவங்களால என்ன பண்ண முடியாது, நம்மகிட்ட திருப்பி பேச முடியாது. நம்ம பயப்படுற வரை நம்மளை மிதிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் தான் இருக்குது. ரொம்ப அழகாக சொன்னாங்க, தேங்க்யூ. ஸோ இது பற்றின ஒரு சின்ன டீட்டெயில். ஸோ இதில் வந்து 10th படிக்கிற பிள்ளை எல்லாம் கரெக்டு தான். வீட்டில் கடைசி பிள்ளை, அக்கா அண்ணா யாருமே கிடையாது, அப்பா அம்மா மட்டும்தான். அம்மா அப்பா 2 பேரும் வேலையில் பிஸி, அவங்களுக்கு இடையில சண்டை, அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை. வீட்டில் அந்த பொண்ணு என்ன ஆகிடுறா, லெஃப்ட் அவுட் ஆகிடுறா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வல்னரபிள் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. வல்னரபிள் அப்படின்னா என்ன? ஸோ இவங்க தான் ஈஸியாக வந்து விக்டிம் ஆகிறதுக்கு, பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புள்ள நபர்கள். அதாவது வீட்டில் அன்பு கிடைக்கல அப்படின்னா வெளியில் தேட ஆரம்பிக்கிற நபர்கள். ஸோ இதில் யார் யார் இந்த கேட்டகரியில் வருவாங்க? ஒரே ஒரு பேரண்ட் மட்டும் இருக்கிறாங்க, இன்னொரு பேரண்ட் இறந்துட்டாங்க இல்லைன்னா போயிட்டாங்க, இல்லை வேறு யார் இந்த மாதிரி வருவாங்க, 2 பேரண்ட்டும் டெட் ஆகிட்டாங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் வளர்க்குறாங்க அந்த மாதிரி, இல்லைன்னா மறுமணம் பண்ண ரீமேரீடு ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி பேரண்டல் கேர் இல்லாத ஒரு வீட்டில் இருக்கிறவங்க தான் வல்னரபிள் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இவங்கெல்லாம் ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிடேட்டர்னால் என்ன? சிங்கம் வந்து ப்ரிடேட்டர், மான் வந்து ப்ரே. சரியா? ஸோ மான் கூட்டமாக இருக்கக்குள்ள சிங்கம் வந்து எதையாவது அட்டாக் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் தனியாக இருக்கக்குள்ள என்ன பண்ணலாம், சிங்கத்தால் அட்டாக் பண்ண முடியும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வல்னரபிள் குரூப்பை தான் இந்த ப்ரிடேட்டர்ஸ் டார்கெட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்தவங்க அருமையாக சொன்னாங்க, நீங்கள் பார்க்குற பார்வை தான். ஸோ உங்களை யாரும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியக்குள்ளேயே நீங்கள் தெளிவாயிடணும். 2வது இருக்கவங்களும் அதான் சொன்னாங்க. ஸோ மெசேஜ் அனுப்புகிறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஜோடித்தல். இந்த உறவில் வந்து ஜோடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோடித்தல், க்ரூமிங் அப்படின்னா உங்களை வந்து அப்படி மயக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனோடையே அவங்க வந்து இதெல்லாம் செய்வாங்க. ஸோ இந்த ப்ரிடேட்டர்ஸ்க்கு தெரியும் என்னென்ன செஞ்சால் இவங்கள நம்மளுடைய வசம் கொண்டு வரலாம். ஒன்று ஹைலைட் பண்ணுறது, உங்கள் அம்மா அப்பா உன்னை ஒழுங்காகவே கவனிக்கிறது இல்லைல்ல, நீ சாப்பிட்டியா, தூங்குனியா, ஒரு மெசேஜ் போட்டதும் இவங்க நிஜமாலே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், வல்னரபிள் குரூப்புன்னுக்குள்ளே பெற்றோர்கள் பற்றி பார்த்தோம். 2வது வல்னரபிள் குரூப் என்னென்னா, தன்னம்பிக்கை ரொம்ப குறையாக இருக்கிறவங்க. ஸோ முன்னாடி நம்ம பேசினது என்னது, செல்ஃப் லவ். செல்ஃப் லவ் குறையாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளை யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ கிரிட்டிசிசமாக இருந்தாலும் சரி, அப்யூஸாக இருந்தாலும் சரி, இந்த செல்ஃப் லவ் குறையாக இருக்கிறவங்கள மற்றவங்க வந்து ஈஸியாக டார்கெட் பண்ண முடியுது. ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்மளையும் பார்த்து அழகுன்னு சொல்கிறாங்களே, நம்மளையும் பார்த்து இப்படியெல்லாம் வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்களே அப்படின்னு உங்களை வந்து நீங்களையே தாழ்வு மனப்பான்மையாக நினைக்கிறதுனால அவங்க உங்களை உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த 2 பீப்புளுமே வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் பக்கப், கொஞ்சம் மேலே ஏறி நிற்க வேண்டியது இருக்குது, தனக்காக பேச ஆரம்பிக்க வேண்டி இருக்குது. ஸோ இப்போ 2 பேர் நல்லா பேசுனாங்க. ஆனால் இதில் எல்லாருமே வந்து இதே மாதிரி குணமாக இருப்பீங்களான்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது. ஸோ ஆய்வுகள் சொல்லுது, 25 பேரில் ஒரு பெண் கட்டாயம் அப்யூஸ்க்கு போயிடுறாங்க, விக்டிம் ஆயிடுறாங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு காரணம் நம்ம வந்து சப்போர்ட் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதில் என்ன செஞ்சுருக்கலாம், ஆரம்பத்திலேயே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும்.
எதுக்காக, என்ன இன்டென்ஷனோட நம்மக்கிட்ட வராங்க, பழகுறாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் ரெஃப்யூஸ். அது இந்த பிள்ளை என்ன பண்ணா, எலும்பி ஓடிட்டா. சரியா தப்பான்னு தெரியாது, நமக்கு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம இந்த சுச்சுவேஷன்லேயே நம்ம இருக்க வேண்டாம்ப்பான்னு ஆளை விடுங்கன்னு போயாச்சு. ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுக்கணும், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ், செகண்ட் ரெஃப்யூஸ். நோ சொல்கிறதுக்கு எப்போவுமே தயங்கக்கூடாது. எங்கள் அம்மா அப்பாவுக்கு என் மேலே பாசமே இல்லை, இவங்க தான் இவ்வளோ பாசமாக என்னை வச்சுக்கிட்டாங்க, இவங்க இல்லாமல் நான் எப்படி வாழ முடியும் அப்படின்றது எல்லாமே ஒரு மாயையான நம்பிக்கை. ஸோ யார் இல்லைனாலும் யாருனாலும் வாழ முடியும், சரிங்களா? ஸோ தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மேலே நம்ம நம்பிக்கையை போடக்குள்ள நம்ம அதுக்கு விக்டிம், ப்ரேயாக மாறிடுறோம், சரிங்களா? ஸோ இது ரெஃப்யூஸ். ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ், அடுத்தது ரெஃப்யூஸ், அடுத்தது ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட நான் இதை ரிப்போர்ட் பண்ணுவேன், இது சரியா தப்பானே எனக்கு தெரியலை, நான் யார்கிட்ட போய் இதை ரிப்போர்ட் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா கவனிக்கிற சுச்சுவேஷனில் இல்லை, அவங்க என்னை கவனிக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னா டீச்சர்ஸ். ஸோ எப்போவுமே உங்கள் சர்க்கிளில் ட்ரஸ்டட் இண்டிவிஜுவல்ஸ், நம்பிக்கைக்கு பாத்திரமான சில நபர்கள் உங்களோட வாழ்க்கையில் கட்டாயம் தேவை. அது மெயினாக கடவுள் தான், கடவுளுக்கு அடுத்து தான் எல்லாருமே. ஸோ இங்கே நமக்கு ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்லக்குள்ள கட்டாயம் ட்ரஸ்டட் இண்டிவிஜுவல்ஸ் நமக்கு தேவைப்படுறாங்க. அது ஸ்கூலாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், எப்போவும் நம்ம தனியாக இருக்கக்கூடாது. தனிமை தான் எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்கிறது, வல்னரபிள் பர்சனாக நம்மளை மாற்ற வைக்குது. ஸோ நம்ம எப்போவுமே ஒருத்தவங்க கிட்ட ஒரு குழுவோடு இருக்கணும், ஒரு கம்யூனிட்டியாக நம்ம இருக்கணும். தனியாக இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம எதுக்காவது விக்டிம் ஆகிடுவோம். ஸோ இதுதான் என்ன சொல்கிறது, ரிப்போர்ட்டுன்னக்குள்ளே யார்கிட்ட இதை சொல்லணுன்றதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் டெவலப் பண்ணணும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கலாம், ரிலீஜியஸ் கவுன்சிலர்ஸாக இருக்கலாம், ஸோ யாராக இருந்தாலும், ஒரு சர்ச்சாக இருக்கலாம். ஸோ எங்கேனாலும் நமக்குன்னு ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை நம்ம க்ரியேட் பண்ணணும். கடைசியாக உள்ளது ரெசிஸ்ட். ஸோ ஒரு டைம் செக்ஷுவல் அப்யூஸ்க்கு ஒருத்தவங்க ஈடு கொடுக்குறாங்கன்னா பல முறை அதே நபரை பல பேர் அப்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்மளே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கு. இல்லை, இதுக்கு மேலே நம்ம யாருக்கும் இடம் கொடுக்கக்கூடாது, நம்ம இனிமே கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு நமக்கு முடியலையா, நம்ம யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்றதுல தெளிவாக இருக்கணும். ஸோ இதுதான் ப்ரீஃப் ஐடியா அபவுட் செக்ஷுவல் அப்யூஸ். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை பற்றி பேசலாம். ஹோப் இது உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்க எங்கள் எம்எஸ் டாக்டர் ஜூலியட் மேம்காக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் டாக்டர் ஜிமெல் ஃபார் சப்போர்ட். தேங்க்ஸ் எமில் ஐயா, அம்மா ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.